ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலில் ஓல்டு வீடியோவில் வீட்டில் இருந்துகிட்டே வெப்சைட் டெஸ்டிங் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலான்ட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டோம், ஆனால் உள்ளே போய் எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்டிருந்தாங்க. நான் இந்த வீடியோவில் ரிஜிஸ்டர் பண்ணி என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி ப்ராஜெக்ட் நோட்டிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணி அதில் எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பேன். ஒரே வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு போகும். இதில் பிகம் அ டெஸ்டர் நம்ம கிளிக் பண்ணோம்னா சைன் அப் பேஜுக்கு போகும். சைன் அப் தனியாக இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மேலே இருக்கிற 3 ஆப்ஷன் வழியாகவும் பண்ணலாம். எது வழியாக பண்ணாலுமே கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணதுமே வந்து நம்ம இமெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். நெக்ஸ்ட் நம்ம இமெயிலை ஓப்பன் பண்ணி அந்த கோடை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். என்டர் பண்ண கோடு வந்து வெரிஃபை ஆச்சுன்னா ஆட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இந்த பேஜுக்கு வரும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஃபினிஷ் சைன் அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடியெல்லாம் அக்கௌண்ட்டில் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்கும். அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா இந்த பேஜுக்கு போகும். ஸோ நம்ம வந்து இதில் கண்டினியூ ஆஸ் டெஸ்டர்னு கிளிக் பண்ணணும். இதில் தான் நமக்கு வந்து தனியாக ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகி நம்மளோட டேஷ்போர்டுக்கு போகும். இந்த டேஷ்போர்டில் வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணணும். நான் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக டெஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஆட் டிவைஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணியிருக்கேன். என்னன்னா நம்ம எதை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம், மொபைலா, டேபா, லேப்டாப்பா, பிசியில் நமக்கு பண்ண போகிறோமா, இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணுங்கள். இதில் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும்னு இல்லை, மல்டிபிளாக உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக வரும். நான் இப்போ வந்து மொபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டிவைஸ் நேம் கேட்கும். இதில் உங்களோட மொபைல் மாடல் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கணும். என்னது வந்து சாம்சங் கேலக்ஸி, அதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஓஎஸ் வெர்ஷன். உங்களோட செட்டிங்ஸில் வந்து அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எந்த வெர்ஷனில் இருக்குன்றது காட்டும். 15 அதனால் செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரௌசர் வந்து க்ரோம் மட்டும் தான் இருக்குது, ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். டிவைஸில் இப்போ நம்ம ஒன்று தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். மொபைலில் டெஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் என்னெல்லாம் இருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் நமக்கு வரும். இப்போ நம்ம இதில் பிசி, லேப்டாப், டேப் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ நான் மறுபடியும் டேஷ்போர்டுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டிவைஸ் இப்போ நான் காட்டலை, அதை நம்ம முடிச்சிட்டனால அடுத்தது வந்து ஆட் லாங்குவேஜ் கிளிக் பண்ணியிருக்கேன். இது டேரெக்டாக நம்ம செட்டிங்ஸ் பேஜுக்கு போகும். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இல்லை ஃபஸ்ட்டு டேப் வந்து பர்சனல் டேட்டா. ஏற்கனவே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடியெலாம் கொடுத்ததுனால அது எல்லாமே ப்ரீ பாப்புலேட் ஆயிரும். ஸோ பர்சனல் டேட்டாவில் எது வந்து எம்டி ஃபீல்டாக இருக்கோ அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி வரும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதில் கொடுத்துக்கணும். ஜெண்டர் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நெக்ஸ்ட்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் எஸ், அப்படி இல்லைனா நோ. லாங்குவேஜில் வந்து என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ, மல்டிபிள் ஆப்ஷன் தான், எத்தனை லாங்குவேஜ் தெரியுதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்டேட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் நமக்கு போகிறது வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகும். இதில் ஃபுல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அதில் வந்து 0 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து நீங்கள் கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஐடியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ப்ரோக்ராமிங்லேயும் கேட்டிருக்காங்க, அப்படி இல்லைனா டெஸ்டிங்லேயும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, 0 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருங்க. அதே பேஜில் வந்து கீழே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் எதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உள்ள ஆப்ஷன்ஸ் நிறைய காட்டும். அக்கௌண்டிங்கா, ஆர்கிடெக்டா அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. அதில் நீங்கள் வந்து ஃபுல் டைமா, பார்ட் டைமா, ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்களா, ஸோ நீங்கள் என்ன கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அன்எம்ப்ளாய்னா அன்எம்ப்ளாயின்னு கொடுத்துடலாம். அதே சேம் பேஜில் உங்களோட எஜுகேஷன், நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா வந்து அப்டேட் சேஞ்சை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். பே அவுட் ஆப்ஷனில் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் அட்ரஸ்லாம் கொடுக்குற மாதிரி வரும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பேஜில் அக்கௌண்ட் டைப் இண்டிவிஜுவல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஏற்கனவே நம்ம கொடுத்ததுனால அதை காட்டிடும். மற்ற டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், நம்மளோட அட்ரஸை வந்து இதில் வந்து தெளிவாக கொடுக்கணும். இந்த பேஜை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணாதான் இந்த பேமெண்ட் மெத்தடுக்கே வரும். இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படி இல்லைனா பேபால் அக்கௌண்ட் ரெண்டில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டில் இந்தியன் அக்கௌண்ட் இருந்தாலுமே நீங்கள் இதில் கொடுக்கலாம். பேபால் அக்கௌண்ட்னா டாலரில் வரும். இந்தியன் அக்கௌண்ட்னா டேரெக்டாக டாலர் டு ஐஎன்ஆருக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். உங்கள்கிட்ட பேபால் இல்லைன்னா டேரெக்டாக இந்தியா அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் என்ன இன்னொரு வித்தியாசம்னா பேங்க் அக்கௌண்ட்னா 5 to 6 நாள் ஆகிரும். பேபாலில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா சேம் டேலே வந்துடும். நான் பேபால் அக்கௌண்ட்டு தான் வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபைனலாக நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம டேஷ்போர்டுக்கு போகணும். மேலே பார்த்தீங்கன்னா 6க்கு 2 முடிச்சதாக காட்டுது. அதான் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த ரீப்ரொடக்ஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோன்றதை வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரீப்ரொடக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு 2 பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையுமே நீங்கள்
நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் இந்த ஆர்டிக்கலை. நான் வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு வெப்சைட் டெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ப்ராஜெக்டாக வரும். அந்த ப்ராஜெக்டில் வந்து நிறைய டெஸ்டர்ஸ் வந்து பட்டன் ஒர்க் ஆகலை, சர்ச் ஒர்க் ஆகலைன்ட்டு நிறைய இஷ்யூஸ் போட்டிருப்பாங்க. நாம் அந்த ப்ராஜெக்டில் போய் ஏதாவது ஒரு இஷ்யூவை கிளிக் பண்ணி நம்ம அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி காட்டணும். அதாவது இவருக்கு ஒர்க் ஆகாதது எனக்கும் ஒர்க் ஆகாமல் தான் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து வெரிஃபை பண்ணி சொல்கிற மாதிரி. நம்ம அதை வெரிஃபை பண்ணுறதை வந்து வீடியோவாக வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அவ்வளோதான் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆர்டிக்கல் படித்து முடித்ததும் அதிலிருந்து தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக 10 கொஸ்டின் இருக்கும். அதில் 8ஆவது வந்து கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் இதில் ஃபெயில் ஆகிட்டா இதில் வந்து 10 அட்டெம்ப்ட் வரை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதை படித்து கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 10 out of 9 பாஸ் ஆகிட்டேன். ரிட்டன் டு டேஷ்போர்டுக்கு போனோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றது வந்து அதில் ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா உள்ளே வந்து பக் டைப்ஸ், ஹவு டு ஃபைண்ட் பக், இது எல்லாமே ஒவ்வொரு மாடியூல். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் தான் அடுத்தது ஃபுல்லாமே வந்து எனேபிள் ஆகும். இது எல்லாமே ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணுறதுக்கான கோர்ஸ். அதாவது அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய் அந்த இஷ்யூவை ஃபைண்ட் பண்ணி டிக்கெட்டை க்ரியேட் பண்ணணும். நான் அந்த ரீப்ரொடியூஸ் கோர்ஸ் முடித்ததுனால மேலே அந்த பேட்ச் எனக்கு வந்திருக்கு. இது மாதிரி இதில் இருக்கிற எல்லா மாடல்ஸும் நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒவ்வொரு பேட்ச் இந்த மாதிரி வரும். இது வந்து ரேங்கிங் மாடல். அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறதை வச்சு அதோட ரேங்கிங் காட்டும். நீங்கள் ரீப்ரொடியூஸ் இப்போதைக்கு முடிச்சிங்கன்னா எனக்கு ப்ராஜெக்ட் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் எந்தெந்த மாடியூல் வந்து முடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற ஒர்க் வந்து ப்ராஜெக்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லாகின்குள்ளே போகிறேன். இந்த அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணி ஒரு 5 years கிட்ட ஆகிருக்கும். நான் எல்லா மாடல்ஸும் கிளியர் பண்ணிட்டனால என் டேஷ்போர்டில் ஃபுல்லாமே வந்து ப்ராஜெக்டாக தான் காட்டுது பாருங்க. இது எல்லாமே வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருக்கு. இப்போ மேலே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணேன்னா ப்ராஜெக்ட் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான் ஃபுல்லாமே வந்து ப்ராஜெக்ட் தான். ஒரு நாளைக்கு எனக்கு எப்படியும் 2 அப்படி இல்லைன்னா 5 நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்திருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ண தவறிட்டீங்கன்னா மற்ற டெஸ்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து 100 டெஸ்டர்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும். ஆனால் நம்ம அதில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. இதுதான் ஒரு ப்ராஜெக்ட். எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஜிஞ்சர்னு ஒரு ப்ராஜெக்ட். அதோட ஓவர் வியூவை கிளிக் பண்ணோம்னா என்ன லிங்க்கில் போய் டெஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சில டைம் வந்து மொபைல் ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் உள்ளே வந்து ரீட் பண்ணிக்கணும். நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் செஷன் க்ரியேட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் ரீப்ரொடியூஸ் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா செஷன் க்ரியேட் பண்ண தேவையில்லை. இஷ்யூ க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இதை க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எத்தனை ஹவர்ஸுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாடியூல் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோன்றத நம்ம செஷனாக க்ரியேட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணணும். இஷ்யூ க்ரியேட் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஓவர்வியூ பேஜில் வந்து க்ரியேட் பக் பட்டன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் என்ன இஷ்யூன்னு, அதாவது பட்டன் ஒர்க் ஆகலான்னு கிளிக் பண்ணிவிட்டு இது வெப்சைட் லிங்க்கை கொடுத்துட்டு எந்த இடத்துல அது ஒர்க் ஆகலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துட்டு நம்மளோட அட்டாச்மெண்ட் வீடியோவாக வந்து எடுத்து இதில் அட்டாச் பண்ணணும். அடுத்து சப்மிட் கொடுத்தோம்னா பக் ரிப்போர்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். இது எல்லாமே அந்த மாடியூல் கோர்ஸில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். இஷ்யூ க்ரியேட் பண்ணுறதை விட ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். அதனால் வந்து உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எல்லாமே வேறு வேறு டெஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிற இஷ்யூ இதெல்லாம். இதில் ஒரு இஷ்யூவை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்ட் ரீப்ரொடியூஸ்னு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா 30 minutes டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் படிக்கணும். என்ன அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன இஷ்யூ அப்படின்றத படிக்கணும். இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு டைம் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும். வீடியோ எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் சப்மிட் ரிசல்ட்னு ஒன்று கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகும். ரீப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நோனும் கொடுக்கணும். கீழே நம்மளோட அட்டாச்மெண்ட் நம்ம என்ன டிவைஸில் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நம்ம ரீப்ரொடியூஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி வந்து வேறு வேறு ப்ராஜெக்டில் ரீப்ரொடியூஸ் அவைலபிளாக இருக்கிற எல்லா இஷ்யூஸ்லையும் போய் நம்ம பண்ணலாம். இப்போ நான் மறுபடியும் டேஷ்போர்டில் இருக்கேன். டேஷ்போர்ட்லேருந்து மேலே லேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன மாடியூல்ஸ் என்னென்ன டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணேன்றது வந்து எல்லாமே காட்டும். இதில் நிறைய வழியில் வந்து ஏர்ன் பண்ணலாம். நான் சொன்னது 2 தான். ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, இஷ்யூ கிரியேட் பண்ணுறது. இது போக இன்னொன்று என்னென்னா டெஸ்ட் கேசஸை வந்து டெஸ்ட் பண்ணுறது, யூசர் ஸ்டோரியெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது. கிளைண்ட்டிட்ட இருந்து டேரெக்டாக சில ஒர்க்கு வரும். அதுக்கு பேர் வந்து பக் ஃபிக்ஸ் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இது என்னென்னா ஒருத்தர் இஷ்யூ கிரியேட் பண்ணியிருப்பாரு, கிளைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மள்ட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இன்னும் பேமெண்ட் டெஸ்டிங், ஹார்ட்வேர் டெஸ்டிங், ஸ்ட்ரீமிங் டெஸ்டிங்,
டிவியில் டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எல்லா மாடியூலும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் நோட்டிஃபிகேஷன் வருமானு. நீங்கள் எந்தெந்த மாடியூல் டெஸ்ட் கிளியர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ஒர்க் வந்து வந்துடும். அதுக்கு மேலே இருக்கிற பில்லிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக பேமெண்ட் பேஜுக்கு போகும். அதுக்கு மேலே இருக்கிற பில்லிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக பேமெண்ட் பேஜுக்கு போகும். நான் அதிகமாக இஷ்யூஸ் போடல, 2 டேஸாக வந்து ரீப்ரொடியூஸ் தான் பண்ணேன், அதுதான் காட்டுது. ஒரு ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ளே போனதும் உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் சேட்டுன்ற பேஜுக்குள்ளே போய் அங்கே டிஎல் வந்து எனி டைம் எந்த மெசேஜ்னாலும் பண்ணி அவங்கள்ட்ட டவுட் கேட்கலாம். அவங்க உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. டிஎலோட ஜாப் என்னென்னா நம்ம போடுற இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க தான் வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ரீசன் வந்து கீழே கொடுத்துருவாங்க. நீங்கள் போடுற இஷ்யூஸ்லாம் வேலிடாக இருந்ததுன்னா டிஎல் வந்து கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் ஆனதுக்கு மட்டும்தான் வந்து மணி வந்து கிரெடிட் ஆகும், ரிஜெக்ட் ஆனதுக்குலாம் ஆகாது. இப்போ நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த இஷ்யூவை வந்து டிஎல் அப்ரூவ் பண்ணாதான் உங்களோட ரீப்ரொடியூஸும் வந்து அக்செப்ட் ஆகும். உள்ளே போய் ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணேன்னா எல்லா ஐடியாவும் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே டீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் எந்தெந்த டெஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம டிஎல் என்னன்றது அவங்க நேமெல்லாம் வந்து கீழே லிஸ்ட்டாக காட்டிடும். ஒரு ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே காட்டுது பார்த்தீங்களா நேமு, அது எப்போ முடியுது அப்படின்ற டைமர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் தருவாங்க. சில ப்ராஜெக்ட்லாம் 2 டேஸ் கூட வரும். நீங்கள் ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற எப்போ இருக்கீங்களோ உள்ளே லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் பார்க்கலாம். ஸோ நான் இதனால தான் வந்து இந்த வெப்சைட் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃப்ரீலான்சர் ஜாபுக்கு போனோம்னா கிளைண்ட் வந்து டேரெக்டாக நமக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க, நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அந்த டைமுக்குள்ளே. இதில் அப்படி இல்லை, நம்ம ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.